Morning. Morning, ma'am. Good morning, ma'am. So, okay, constructor பார்த்துட்டு இருந்தோமா கடைசியா Yes, ma'am. Yes, ma'am. So, fourth chapter எல்லாருமே சென்ட் பண்ணிட்டீங்களா? நேத்து இப்பதான் கிளாஸ் அனுப்பிச்சிருக்கேன். நான் இன்னும் சென்ட் பண்ணல மேம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் இன்னைக்கே சென்ட் பண்ணிடுறேன். Okay. So, function, predefined function and constructor பத்தி பார்த்துட்டு இருந்தோம். தென் எதுக்காக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். எதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் போறோம்ன்றதுக்கான ஒரு ஐடியா இருக்கா? இன்னும் கிளியர் ஆகலையா? யாரோ வால்யூம் வச்சிருக்கீங்க? இனிஷியலைசேஷனுக்காக யூஸ் பண்றோம். வேற எதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோம்? கன்ஸ்ட்ரக்டர்ல டிஃபைன் பண்ணா வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியாதா? ம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்பே டக்குனு வந்து நமக்கு இனிஷியலைஸ் ம் சரி, அதர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொடுக்காமலே அது வரும் மேம். ஆட்டோமேட்டிக்கா அது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமையே கால் ஆயிடும். அது ஓகே. வேற ஏதாவது சொல்லுங்க. நார்மல் ஃபங்க்ஷனுக்கு இனிஷியலைஸ் பண்றதுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல இனிஷியலைஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம நார்மல் ஃபங்க்ஷன்ல பண்றோம்னா அது எல்லா ப்ரோக்ராம்லயுமே பண்றது. ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல இனிஷியலைஸ் பண்றது அப்படின்றது ஒரு ஊப்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ அதை ஒரு ஊப்ஸ் கான்செப்டா கொண்டு வரதுக்கு ப்ரோக்ராமை இன்னும் சேஃப் ஆக்குறதுக்கும் கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து இனிஷியலைசேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே கால் ஆயிரும். இது எல்லாமே ஓகே. பட் எதுக்காக கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள போறோம், இதே இனிஷியலைசேஷன் தான் அதுலயும் பண்ண போறோம்ன்ற மாதிரியான டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு இன்னும் ஒரு சேஃபர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றவங்க. பிகாஸ் கிளாஸ் நேமை ஃபாலோ பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்க போகுது. அந்த கிளாஸ் நேமை கால் பண்ணா மட்டும்தான் எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்றப்ப என்னால வேற கிளாஸஸ்குள்ள கால் பண்ணிக்க முடியும். கன்ஸ்ட்ரக்டரை வேற கிளாஸ்க்குள்ள கால் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதுக்குன்னு நான் இன்னொரு கீவேர்டு யூஸ் பண்ணணும்.
இப்ப ஃபங்க்ஷனை நான் நார்மலா ஈஸியாவே ஒரு ஆப்ஜெக்ட வச்சு இன்னொரு கிளாஸ்க்குள்ளேயும் கால் பண்ணிடுவேன். ஆனா கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றதுக்கு அங்க நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகாது. எனக்கு அதுக்கான கீவேர்ட் இருந்தாதான் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். சோ இன்னும் வந்து என்னோட ப்ரோக்ராம் வந்து சேஃபா இருக்கும். சோ அதுக்காக தான் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள போறோம். சரியா? புரியுதா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. ஃபைன். சோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பார்க்கணுமா? ஓகே. Yes, ma'am. பாராமீட்டரைஸ்ட் முடிச்சாச்சு, டிஃபால்ட் முடிச்சாச்சு, கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். சோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னா மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் இன் த சேம் கிளாஸ். So but each with different number or types of parameters. So types of parameters வச்சு எப்படி functions நம்மளால வேரி பண்ணிக்க முடியுமோ அதே மாதிரி constructors என்ன பண்ணிக்கலாம் வேரி பண்ணிக்கலாம். So எப்படி பண்றோம் அப்படின்றத பாருங்க. In simple words, one class can have many constructors that perform different initialization depend on the given input. இன்புட்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட இனிஷியலைசேஷன் வந்து மாற போகுது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வந்து உள்ள வந்து டிஃபைன் பண்ண போறோம். சோ மெனி கன்ஸ்ட்ரக்டர் இருக்க போகுது. ஆனா அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற விதம் வந்து வேற மாதிரி இருக்க போகுது. சோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அலோ ஃபிளெக்சிபிலிட்டி. யூ கேன் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். சோ பொதுவாவே ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து யார் யாருக்கு எப்படி எப்படி தேவைப்படுதோ அப்படி மாத்தி மாத்தி தான் கிரியேட் பண்ண போறேன். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டருக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ரூல்ஸ் வந்து சோ கன்ஸ்ட்ரக்டர் மஸ்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் பாராமீட்டர்ஸ். சோ பாராமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். ஒரு இதுலயே 2 பாராமீட்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதோட டேட்டா டைப் வந்து வேற மாதிரி இருக்கணும். சோ இந்த மாதிரி வேற மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம கொடுக்கணும். த கன்ஸ்ட்ரக்டர் நேம் மஸ்ட் பி சேம் as the கிளாஸ் நேம். கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கண்டிப்பா சேமா தான் இருக்கணும். ஓவர்லோடிங் ஹேப்பன்ஸ் அட் த கம்பைலர் டைம். கம்பைலர் டைம் அப்பதான் இந்த ஓவர்லோடிங் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் டைப் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றது அப்பதான் செக் பண்ண போகுது. சோ இட் இஸ் அ கம்பைலர் டைம் பாலிமார்பிசம். இந்த இடத்துல நம்ம பாலிமார்பிசம் இன்க்ளூட் பண்றோம். பாலிமார்பிசம்ல 2 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல, கம்பைலர் டைம் பாலிமார்பிசம் அண்ட் ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு 2 இருக்கு. இதுல நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண போறது என்ன அப்படின்னா கம்பைலர் டைம் பாலிமார்பிசம். ஓகேவா? சோ யூ கேன் கால் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரம் அனதர் யூசிங் திஸ் கீவேர்ட். சோ இந்த திஸ் அப்படின்ற கீவேர்ட் தான் நமக்கு என்ன பண்ண போகுது, ஒரு கன்ஸ்ட்ரக்டரை இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க போகுது. ஓகேவா? சோ நமக்கு எந்த கன்ஸ்ட்ரக்டர் தேவையோ நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்றேன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றதுக்கு இந்த இடத்துல திஸ் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பாருங்க. சோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் கான்செப்ட் வரப்ப நம்ம திஸ் கீவேர்டு வந்து உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். சோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கேரி பண்ணி இருக்க போகுது. பாராமீட்டர்ஸோட நம்பர்ஸும் வேரி ஆக போகுது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண போறோம். ஓகேவா? அதாவது கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி தான். அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப உள்ள பாஸ் பண்ற பாராமீட்டர்ஸும் வேரி ஆகணும். அப்பனாதான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு கால் ஆகும். ஓகே, சோ எக்ஸாம்பிள்ல இப்ப 2 கன்ஸ்ட்ரக்டர் மேல இருக்கு பாத்தீங்களா, ரெக்டாங்கிள்னு ஒரு நார்மல் கன்ஸ்ட்ரக்டரும் வச்சிருக்கோம். அதாவது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரும் இருக்கு இந்த இடத்துல, பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரும் இருக்கு. சோ இந்த மாதிரி 2 கன்ஸ்ட்ரக்டர் வந்து வருது அப்படின்றப்ப இதுதான் என்ன சொல்றாங்க, ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சேம் ஃபங்க்ஷன் நேம் வித் டிஃப்ரெண்ட் பாராமீட்டர்ஸ் வருது அப்படின்னா அததான் ஓவர்லோடிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல ரெக்டாங்கிள் ஆஃப் அப்படின்ற டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு டிஃபால்ட் ட்ரையாங்கிள் அப்படின்ற அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகணும். இங்க என்னால இனிஷியலைசேஷன் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்லை, என்னால ஒரு அவுட்புட்டும் உள்ள பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, சோ int l int b அப்படின்னு 2 பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிருக்கோம். அது என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத கீழே கொடுத்தாச்சு, l int b அப்படின்னு. ஓகேவா? இவ்வளவு ஆபரேஷன் தான் கன்ஸ்ட்ரக்ட் அதுதான் சொன்னோம்ல, அந்த பிராக்கெட் ஃபாலோ பண்ணி வந்துருச்சுனாலே அதுவும் ஒரு ஃபங்க்ஷனா தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பட் என்ன, அது வந்து கிளாஸ் நேம கேரி பண்ணி இருக்கு. ஓகேவா? அதனாலதான் இதை வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். மத்த ஃபங்க்ஷன் நேம்லாம் கிளாஸ் நேம்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆனாலுமே அது கிளாஸ் நேம்ல இருக்கலாம். ஓகேவா? சோ இந்த இடத்துல நார்மலா நியூ ரெக்டாங்கிள்னு கால் பண்றேன், எந்த விதமான பாராமீட்டர்ஸும் பாஸ் பண்ணாம அப்படின்றப்ப எனக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். நம்ம நார்மலா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான். நான் இந்த இடத்துல முன்னாடி அந்த வேரியபிள் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணாம நான் அந்த நியூ ரெக்டாங்கிள்ன்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணி உன்னை கால் பண்ண போறேன். ஓகே,
சோ இந்த இடத்துல ஒன்னு ஆப்ஜெக்ட் இல்லாம பாஸ் பண்றோம், சாரி இன்னும் ஒன்னு பெராமீட்டர் இல்லாம பாஸ் பண்றோம், ஒன்னு பெராமீட்டரோட பாஸ் பண்றோம். சோ பெராமீட்டர் இல்லாம பாஸ் பண்றது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை போய் டைரக்டா கால் பண்ண போகுது. பெராமீட்டரோட பாஸ் பண்ணிருக்கிறது ரெண்டுமே இன்டீஜரானு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். இஃப் சப்போஸ் இன்டீஜரா இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த இத போய் பார்க்கும். ஓகே, இதுதான் நார்மல் சிம்பிள் எக்ஸாம்பிள். புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். சரியா? சோ பேசிக் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்ல என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பாருங்க. இப்ப மேல this name int age, சாரி string name int age அப்படின்னு ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். இப்ப கீழே ஸ்டூடெண்ட் அப்படின்ற டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நேம் இஸ் ஈக்குவல் டு அன்னோன், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து இன்னொன்னு பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் ஸ்ட்ரிங் n int a அப்படின்னு கொடுத்தாச்சு. சோ ரெண்டுமே மேல இருக்கிற வேரியபிள ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? புரியுதா? இப்ப இது ரெண்டும் இருக்கு. நான் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல கெட் பண்ற நேம ஒரு ஃபங்க்ஷன்ல பிரிண்ட் பண்றதுக்காக void display அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனும் இந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்ப நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள போக போறோம். இங்க ரெண்டு கன்ஸ்ட்ரக்டரையுமே நான் கால் பண்றேன் as usual. சோ s1.display அப்படின்னு சொன்னோம்னா இங்க இருக்கிற unknown 0 அப்படின்றது எனக்கு அவுட்புட்ல வரப்போகுது. s2.display அப்படின்னு சொல்றப்ப நான் இங்க பாஸ் பண்ற பெராமீட்டர்ஸ் ரெண்டும் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும், இங்க இருக்கிறது இங்க ஸ்டோர் ஆகும். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்றத செக் பண்ணிட்டு எனக்கு இங்க எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, புரியுதா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஓவர்லோடிங் வித் டிஃபரண்ட் டேட்டா டைப். இவ்வளவு நேரம் வந்து சேம் டேட்டா டைப்ல பார்த்தோம், ஸ்ட்ரிங் நேம்னு வந்து பார்த்தோம். இப்ப ஒரு டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ்ல எப்படி சாரி டிஃபரண்ட் பெராமீட்டர்ஸ், டிஃபரண்ட் பெராமீட்டர்ஸ் டேட்டா டைப் இல்ல. இப்ப டபுள் வித் ஹைட் டெப்த்னு மூணு வேரியபிள்ஸ் நம்ம டபுள் எடுத்திருக்கோம். அத பாக்ஸ் அப்படின்ற ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே பாஸ் பண்ணாத ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல கால் பண்றோம். மூணுமே வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு அசைன் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் பாக்ஸ் டபுள் சைடு அப்படின்னு நான் இன்னொரு பெராமீட்டர் பாஸ் பண்றேன். டபுள் சைடு அப்படின்ற பெராமீட்டர் இதுல வித் ஹைட் டெப்த் மூணுமே ஈக்குவல் டு சைடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நான் சைடுக்கு பாஸ் பண்ற வேல்யூ தான் இது மூணுக்குமே அசைன் ஆக போகுது. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் மூணையுமே நான் ஒவ்வொரு வேரியபிளுக்கு அசைன் பண்றேன். மேல நான் டிக்ளேர் பண்ணிருக்கிற வேரியபிளுக்கு கீழே வந்து வேல்யூஸ் வந்து அசைன் பண்றேன். சோ w for width, h for height and d for depth. ஓகேவா? இப்ப நான் இங்க கெட் பண்ற வேல்யூவை பிரிண்ட் பண்றதுக்கு வால்யூம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இது l into b into h ஃபார்முலா. ஓகே, சோ இப்ப நம்ம கால் பண்ண போறோம். பாக்ஸ் b1 is equal to நியூ பாக்ஸ் நீ எம்டியா கால் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 0 அப்படின்ற வேல்யூ வந்து அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆக போகுது இந்த இது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் b2 5 பாஸ் பண்றோம். அப்ப இந்த இடத்துல 5 அப்படின்னு டபுளுக்கு சைடுன்னு அசைன் ஆயிடுச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே 5ன்ற வேல்யூ தான் அசைன் ஆக போகுது. சோ 5 into 5 into 5 125 அப்படின்ற அவுட்புட் வந்து எனக்கு வந்திருக்கு. இங்க 3 4 5ன்னு கொடுத்தனால இந்த கன்ஸ்ட்ரக்டரை பார்க்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா இங்க போய் இந்த வேல்யூ எல்லாம் அசைன் ஆகி நம்மளுக்கு இங்க மல்டிப்ளை பண்ணி 60 அப்படின்றது வந்து அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆக போகும். புரியுதா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே மேம். ஓகே, சோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் வித் திஸ் கீவேர்ட். திஸ் கீவேர்ட் வச்சு இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத பாருங்க. கிளாஸ் எம்ப்ளாயி கொடுத்தாச்சு, ஸ்ட்ரிங் நேம், இன்ட் ஐடி, டபுள் சாலரின்னு மூணு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ல வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண போறோம். கரெக்டா? ஓகே, சோ இப்ப எம்ப்ளாயி this கேரி பண்ணி unknown, 0, 0.0 இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, நெக்ஸ்ட் string n int i அப்படின்னு ரெண்டு பெராமீட்டர் பாஸ் பண்ணி பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்னு இருக்கு. இங்க உள்ள n, i, 30,000 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, இங்க ஒரு மூணு வேல்யூ பாஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க, string int double மூணையுமே வந்து அசைன் பண்ணி பெராமீட்டர் பாஸ் பண்ணியாச்சு. அது எல்லாத்தையும் மேல இருக்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியாச்சு. இப்ப ஷோன்ற ஃபங்க்ஷன்ல இது எல்லாத்தையுமே நான் டிஸ்ப்ளே பண்ண போறேன்.
ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல நியூ எம்ப்ளாயி நான் கால் பண்றேன் அப்படின்னா எனக்கு இது கால் ஆகும். இங்க அருண் 101ன்னு கால் பண்ணேன்னா எனக்கு இது கால் ஆக போகுது. இங்க எம்ப்ளாயில 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இது கால் ஆக போகுது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றது புரியுதா? அப்படியும் யூஸ் பண்ணலாம். இங்க என்ன பண்ணிருக்கோன்றது புரியுதா? இந்த திஸ்ன்ற வேல்யூ வந்து அந்த கரண்டா என்ன அசைன் பண்ணிருக்குமோ அதை எடுத்துக்குதான் அப்படி. கரண்டா என்ன அசைன் பண்ணிருக்கிறோமோ அதை எடுத்துக்குது. ஆர்குமெண்ட பேஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுது. அதுக்கடுத்து எம்ப்ளாயி 2 இருக்குது. அது வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். ஒன்னு வந்து ஸ்ட்ரிங் பாஸ் பண்றோம், இன்னொன்னு வந்து டீடைல் பாஸ் பண்றோம். அது வந்து அது போய் அதுக்கு தகுந்த மாதிரி எம்டியா இல்ல 3 ஆர்குமெண்ட் இருக்குதா 2 ஆர்குமெண்ட் இருக்கா அதை பேஸ் பண்ணி வந்து எம்ப்ளாயி போய் அந்த 2 ஆர்குமெண்ட் இருக்கிறத பார்த்து அந்த வேல்யூ வந்து அதே மாதிரி திரும்ப அந்த இதுக்கு போய் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 3ஆவது வந்து எம்ப்ளாயி 3 போய் 3 வேரியபிள் இருக்கிறதுனால 3 பேராமீட்டர் இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் போய் அதில் அசைன் ஆகி திரும்ப போய் இதுல போய் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே மேம் அதே போல வந்து இந்த திஸ் கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்டரோட வேல்யூவும் கால் பண்ணுது மேம். ஏன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயி திஸ்ன்னு போட்டு 3 வேல்யூ பாஸ் பண்ணிட்டோம், 2 வேல்யூ. இப்போ அதுக்கு அடுத்த கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன ஐன்னு பாஸ் பண்ணி அது என்ன அங்க டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆயிருது இல்ல, பேராமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டர். ஸோ இது மாதிரி இடத்துலயும் நம்ம இந்த திஸ் கீவேர்டு கால் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திஸ் கீவேர்டு முடியும். புரியுதா? வேரியபிள்ல கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்காக நான் வந்து இப்ப இததான் கால் பண்றேன், இப்ப இததான் கால் பண்றேன் அப்படின்றதுக்காக இந்த திஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்றோம். பெராமீட்டர்ஸ்குள்ளேயும் எந்த கன்ஃபியூஷனும் வந்துடக்கூடாது, அந்த கன்ஸ்ட்ரக்டர் காலிங்லயும் எந்த விதமான ப்ராப்ளம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான இடத்துல நம்ம இந்த திஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, சோ திஸ் கீவேர்டு வந்து கரண்ட் ஆப்ஜெக்ட ரெஃபர் பண்ணும். அந்த திஸ்ன்ற வேர்டு வந்து நாங்க கால் பண்றேன்ல, என்ன கால் பண்ணிருக்கேன், ஆப்ஜெக்டோட நேம் E1. அந்த E1 சாரி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றேன். இந்த வேர்டு வந்து இந்த பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது, இது வந்து இந்த 3 பாராமீட்டர் இருக்கிறத கால் பண்ணுது அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு திஸ் கீவேர்ட். 3 டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம். 3 டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வரப்ப மேல இருக்கிற 2க்கு எனக்கு எந்த விதமான கான்ஃபிளிக்டும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல திஸ் கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் கீழே இருக்கிற 2 பாருங்க 3 பாராமீட்டர் பாஸ் ஆகுது, கரெக்டா? ஆனா அங்க நான் கொடுத்திருக்கிறது 2 பாராமீட்டர், ஆனா எனக்கு 3 வேல்யூ எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணுது. அப்படின்றப்ப இங்க 2க்கும் கான்ஃபிளிக்ட் வரக்கூடாது அப்படின்னா நான் முன்னாடியே என்ன பண்ணணும், திஸ் கீவேர்ட் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகே, இன்னும் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். சோ திஸ் கீவேர்ட் வந்து யூஸ் பண்றது ஒரு இப்போ வந்து நம்ம E2 இருக்குல்ல மேம், எம்ப்ளாயி E2ல ஒரு கிளாஸ் 2 பாராமீட்டர் பாஸ் பண்றோம். சப்போஸ் இப்போ நம்ம இங்க இன்னொரு 3rd பாராமீட்டர் பாஸ் பண்ணா கண்டிப்பா எரர் தானே மேம் த்ரோ பண்ணும்? புரியல. இல்ல மேம், இங்க நம்ம மெயின் கிளாஸ்ல E2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்ல மேம். ஆமா. அதுல அருண் 101 அப்புறம் இன்னொரு வேல்யூ பாஸ் பண்ணா கண்டிப்பா நமக்கு எரர் தானே மேம் த்ரோ பண்ணும்? ஆமா. ஓகே மேம். அப்ப இந்த இது வந்து எதை உங்களுக்கு பார்க்கும் அப்படின்னா எம்ப்ளாயி கன்ஸ்ட்ரக்டர் கீழே இருக்கிறத பார்க்கும். 3 பாராமீட்டர் பாஸ் பண்ணி இருக்கிறத, இந்த 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணி இருக்கிறத பார்க்காது. ஓகே மேம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா வந்து கான்ஃபிளிக்ட் வந்து வரும் இந்த இடத்துல. டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதான் இந்த இடத்துல 2 டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். அங்க நான் ஸ்ட்ரிங்கும் 1 இன்ட்னு கொடுத்துருக்கேன், கரெக்டா ஸ்ட்ரிங்கையும் இன்டையும் பாஸ் பண்ணிருக்கேன். 3வது இன்னொரு இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்றேன் அப்படின்னா கீழே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு பார்க்க போயிடும். அப்ப 2 கன்ஸ்ட்ரக்டருமே சேம் ஆப்ஜெக்ட கேரி பண்ணி வருது அப்படின்றப்ப நமக்கு எரர் டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஓகே மேம். ஃபைன், நெக்ஸ்ட் போலாமா? சோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல, இட் இஸ் a ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டரே ஒரு ஸ்பெஷல் தான், பிளஸ் இதுல வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது கிரியேட் a new object as the copy of the existing object. எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, எஸ்
கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம். சின்டாக்ஸ் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா? கிளாஸ் நேம் இருக்கு. கிளாஸுக்கு தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். அந்த கிளாஸையே அது வந்து ஆர்குமெண்டா எடுத்து அங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இததான் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் காப்பீஸ் த வேல்யூ ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் இன்டு another ஆஃப் த சேம் கிளாஸ். ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆக போகுது. கிரியேட் பண்ணிருக்கிற ஆப்ஜெக்ட பெராமீட்டரா பாஸ் பண்றோம். எந்த கிளாஸுக்கு? அதே கிளாஸுக்கு. ஓகேவா? சோ Java does not provide a built-in copy constructor like C++, but you can create it manually. C++ ல இருக்கிற மாதிரி காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அதுல டிஃபால்ட்டா கிடையாது. நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணிக்கலாம். இது அதிகமா இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் டிஃபால்ட் அண்ட் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் தான். இதை பத்தி சும்மா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னு. காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஜாவால கிடையாது, C++ல இருக்கு. நம்ம ஜாவால கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேனுவலா தான் பண்ண முடியும் நம்மளால. சோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்க போகுது? ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இன்னொரு ஆப்ஜெக்ட அதுல கேரி பண்ணி வரப்போகுது கிளாஸ் நேமோட. ஓகே, சோ ப்ரோக்ராம் பாருங்க உங்களுக்கு புரியுதான்னு. கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள அரேஸ், அரே நேம் பாஸ் பண்ணி அந்த வேரியபிள பாஸ் பண்ணி அந்த வேரியபிள வச்சுதானே ப்ராசஸ் பண்ண போறோம். உள்ள நான் லூப் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். string name double salary, string n double s, name is equal to n, salary is equal to s னு கொடுத்தாச்சு. இங்க காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இங்க நான் ஒரு ஆப்ஜெக்ட பாஸ் பண்றேன். ஓகே, சோ நேம் is equal to e dot name, salary is equal to e dot salary அப்படின்னு நான் இங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஆப்ஜெக்ட வச்சு இந்த ஆர்குமெண்ட்டை அசைன் பண்றேன் வேரியபிளுக்கு. ஓகே, இப்ப டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் ஆஷா 45,000 அப்படின்ற வேல்யூ எனக்கு இங்க பாஸ் ஆகும். இப்ப பாருங்க இந்த இடத்துல E2 is equal to new employee of E1. அப்ப இந்த E1ன்ற ஆப்ஜெக்டையே நான் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆர்குமெண்டா பாஸ் பண்றேன் அப்படின்றப்ப இந்த E1 எதை கேரி பண்ணிருக்கு? இந்த நியூ எம்ப்ளாயி ஆஷா அண்ட் 45,000 கேரி பண்ணிருக்கு. அந்த வேல்யூ இங்க பாஸ் ஆகும். ஆனா எனக்கு என்னோட சேலரி தனியா இன்னொன்னு புது சேலரி அசைன் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் E2 டாட் salary is equal to 50,000 அப்படின்றது கொடுத்திருக்கேன். அப்ப எனக்கு இந்த இடத்துல ரெண்டு டேட்டா டைப் வந்து ரெண்டு வேரியபிள் வந்து பாஸ் ஆகுது. ஒன்னு ஆஷா 45,000, அந்த வேல்யூவை கேரி பண்ணி இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டார நான் எனக்கு சேலரி வேற அசைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நியூ சேலரி உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து 50,000 E2 டாட் salary அசைன் பண்ணோம்னா இது இங்க எனக்கு அசைன் ஆகும். இந்த ஆஷா அப்படின்ற நேம் எனக்கு இங்க அசைன் ஆகும். பிகாஸ் இந்த இடத்துல நான் எத்தனை ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்றேன்? ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்றேன். சோ E1ன்றது இங்க ஆர்குமெண்டா பாஸ் ஆகி ஆஷா 45,000 அசைன் ஆயிடும். ஆனா அதுக்கு கீழே அகைன் நான் என்ன பண்றேன்? E2 டாட் salary 50,000 கொடுத்திருக்கிறனால இந்த இதுல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இந்த 50,000 அசைன் ஆகும். ஓகே, சோ நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றப்ப ஆஷா ஏன் 45,000 வரப்போகுது. நான் நெக்ஸ்ட் E2 கால் பண்றப்ப ஆஷா ஏன் 50,000 அப்படின்றது வரப்போகுது. ஓகேவா? இத பைத்தான்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அட் கிளாஸ் மெத்தட் அப்படின்ற ஒரு அனடேஷன் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் காப்பி கன்ஸ்ட்ரக்டரை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும்? நியூ சேலரி எனக்கு அவங்களுக்கு அப்டேட் ஆகுது அப்படின்றப்ப அந்த இடத்துல நான் அட் கிளாஸ் மெத்தட்ன்றத கால் பண்றேன் அப்படின்னா எனக்கு அவங்களோட நியூ சேலரி அசைன் ஆகும். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றத யூஸ் பண்ணி அவங்களோட நியூ சேலரி வந்து ஈஸியா அசைன் பண்றேன். ரெண்டுமே ஈஸியான கான்செப்ட் தான். பைத்தான்ல ஈஸியா தான் இருக்கும். பட் ஜாவால ஆப்ஜெக்டையே டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு எனக்கு தேவையான வேரியபிளுக்கு மட்டும் நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்க போறேன். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் இதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோமோ அதே ப்ராசஸ்ல தான் மற்றபடி ரன் ஆக போகுது. ஸோ புரியுதா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற கான்செப்ட் வந்து? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே தானே? ஓகே, ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள்
இப்ப டிவி இருக்குல்ல, டிவி கன்ஸ்ட்ரக்டருக்கு சொல்றேன் எக்ஸாம்பிள். டிவி இருக்கு சரியா? இப்ப டிவி வந்து வாங்கினதுக்கு அப்புறம் டிவி மட்டும்தான் இருக்கு, டிஸ்பிளே ஸ்கிரீன் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் நான் டிவிக்கு தேவையான பாக்ஸ் இது எல்லாமே அடுத்தடுத்து வாங்க போறேன் அப்படின்றது என்னோட கம்ப்ளீட் ப்ரோக்ராம். தனித்தனியா அதுக்கு தேவையான பார்ட்ஸ் வந்து நான் எடுத்துட்டு வரது. பட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது ஹோல் செட்டா அந்த டிவிலேயே வந்து எல்லாமே இருக்குது. ஸ்பீக்கரும் அதுலதான் இருக்க போகுது, ஆண்டனாவும் டிவிலேயே இருக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஆண்டனா தனியா இருக்கணும், ஸ்பீக்கர் தனியா இருக்கணும், இந்த மாதிரி எல்லா பார்ட்டிகல்ஸுமே தனித்தனியா இருக்கிறத மொத்தமா எனக்கு ஒரே குரூப்பா யூஸ் பண்றதுக்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ முன்னாடியே எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னோட ப்ராசஸ வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன். இல்ல அப்படின்றப்ப நான் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் போய் வாங்க போறேன். அதுதான் இதுக்கு டிஃபரன்ஸ். சரியா? ஓகே. காம்ப்ளெக்ஸ் டேட்டா இது புரியுதா பாருங்க. சேம் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் தான், புரியுதா அப்படின்னு பாருங்க. ஸோ ரெண்டுலையுமே அவுட்புட் வந்து சேம் தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் போலாமா? ஓகேவா? ஸோ இங்க ஒரு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் பாஸ் பண்ணிருக்கோம், இங்க கன்ஸ்ட்ரக்டர் வித் கால்குலேஷன் ஒன்று பாஸ் பண்ணிருக்கோம். ரெண்டுமே புரியுதான்னு பாருங்க. புரியுதா? டவுட் இருக்கா? ஓகே. சோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குரிய எக்ஸசைஸ் சரியா? கன்ஸ்ட்ரக்டர் வச்சு ப்ரோக்ராம் போடுறதுக்கு இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தவங்க குரூப்ல ஷேர் பண்ணிருங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு அப்புறமா அனுப்பி விடுறேன். 8th 9th அக்சஸ் கிடைக்கலையா? டே 8 டே 9க்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். So ways to initialize object. Object in Java can be initialized in multiple ways. So இவ்வளவு நேரம் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு விதமா இனிஷியலைஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. So எப்படி எல்லாம் இனிஷியலைஸ் பண்றோம்ன்றத வந்து கொடுத்திருக்கோம். So using reference variable object.x is equal to 10. இப்படியும் அசைன் பண்ணலாம். யூசிங் கன்ஸ்ட்ரக்டர் நியூ ஸ்டூடெண்ட் ஆஷா இப்ப அசைன் பண்ணியிருந்தோம்ல, அந்த மாதிரியும் ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். யூசிங் மெத்தட் ஆப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி வேல்யூஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அசைன் பண்றோம். யூசிங் யூசர் இன்புட் ஸ்கேனர் வச்சு அசைன் பண்றோம். தென் யூசிங் அனதர் ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணி அதுல இருக்கிற வேல்யூவை இதுக்கு பாஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இனிஷியலைசேஷன் பண்ணலாம். ஃபோர்த் வந்து நம்ம ஸ்கேனருக்கு எஸ்சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்ல, அந்த எஸ்சியை வச்சு தானே யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்றோம். அப்ப அதுவும் வந்து ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்றது தானே. ஓகே ஓகே மேம். புரியுதா? புரியுது மேம். ஓகே.
சோ ஃபர்ஸ்ட் பண்றது நம்ம நார்மலா ஒரு வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் அசைன் பண்றதுதான். செகண்ட் பண்றது கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா பண்றது. தேர்ட் பண்றது ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கால் பண்ணி, ஆமா அப்படித்தானே பண்ணுவோம். s1 டாட் ஃபங்க்ஷன் நேம் பிராக்கெட்ல வேல்யூ பாஸ் பண்ணுவோம்ல, ஞாபகம் இருக்கா? தென் ஸ்கேனர் வந்து யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்றப்ப ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றது. லாஸ்டா இருக்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்றப்ப அதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகும். ஓகே ஃபைன். கான்செப்ட் பின்ன அடுத்தடுத்து போக 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 கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். சரியா? கிளியரா ஒரு ப்ரோக்ராம் நம்மளா எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆரம்பிச்சு. ஓகே so ways to initialize objects. so இப்ப பார்த்தோம்ல ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்றதுக்கு இங்க எக்ஸாம்பிள் இருக்கு. so string name int age அப்படின்னு ரெண்டு வேரியபிள் பாஸ் பண்றோம். மெயின் கிளாஸ் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட் s is equal to new student, s dot name is equal to Ravi, s dot age is equal to 20. so இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் வச்சு வேல்யூஸ் பாஸ் பண்றது. ஓகே புரியுதா? பக்கத்துல இருக்கிறது Yes, ma'am. கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்ன்றப்ப string age int string name int age னு கொடுத்தாச்சு, கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிருக்கோம். கீழ அப்படியே மெயின் ஃபங்க்ஷன் வந்தோம் அப்படின்னா s is equal to new student of current 19 அப்படின்ற வேல்யூ வந்து இப்ப பாஸ் பண்றோம். சோ கன்ஸ்ட்ரக்டருக்கு இந்த இடத்துல இருக்கிறது பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூ இங்க அசைன் ஆகி நம்மளுக்கு இங்க வரும். அது அவுட்புட்ல s டாட் நேம் s டாட் ஏஜ் தான் பிரிண்ட் பண்ணணும். இப்படி கொடுக்குறோம் அப்படின்றப்ப அப்பனாதான் அது அந்த ஆப்ஜெக்ட் உரிய அந்த கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூவை எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது மெத்தட். மெத்தடுக்கு நார்மலா நம்ம பாஸ் பண்றதுதான் செட் டிஸ்பிளே டிஸ்பிளேன்னு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இங்க அதை அசைன் பண்ணி இந்த இடத்துல வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. சோ எஸ் டாட் செட் டிஸ்பிளே மீனா 18 வந்து கொடுத்துருக்கோம். மீனா வந்து இங்க ஸ்ட்ரிங்குக்கு 18 வந்து இன்டுக்கு அசைன் ஆகி நேம் இஸ் ஈக்குவல் டு மீனா, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 இருக்கும். அதை வந்து இங்க நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ வேல்யூ எனக்கு கீழே வந்து நேம் அண்ட் ஏஜ் மீனா 18 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே நெக்ஸ்ட் போகவா? ஓகே. ஸோ ஸ்கேனர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணிருக்கோன்றத பாருங்க. string name int age இருக்கு. void input of scanner sc is equal to new scanner system dot in enter name enter age னு சொல்லியாச்சு. எப்பயுமே ஸ்கேனர் கெட் பண்றப்ப நமக்கு என்ன அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகணுமோ அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எஸ்சியை கால் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பின்னாடி பெரிய ப்ரோக்ராம்ஸ் எழுதுறப்ப கன்ஃபியூஷன் வரும். ஃபர்ஸ்ட் எதை கொடுக்கறது அப்படின்ற டவுட் வரும். சோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே அவுட்புட் ஸ்கிரீன்ல எனக்கு என்ன, அப்பதான் அந்த யூசர் என்டர் பண்ண முடியும் இவங்க இதுதான் கேக்குறாங்க அப்படின்றத. ஓகேவா? சோ இப்ப எனக்கு நேம் வேணும்னா முன்னாடியே நான் வந்து என்டர் நேம்ன்றத சொன்னோம்னாதான் அது யூசர்ட்ட இருந்து கெட் பண்ண போற அடுத்த லைனுக்கு போகணும். யூசர்ட்ட இருந்து கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்டர் நேம் போச்சு அப்படின்னா அதுல யூஸ் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் என்ன என்டர் பண்ணணும்ன்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நேம் இஸ் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்றத கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் ஏஜ் கொடுத்துருக்கோம். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்ப ஏஜை கெட் பண்ண போகுது. இப்ப நான் என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வர போறேன். எஸ் டாட் இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் காலிங் பார்த்தது என்னோட ஸ்கேனர் ப்ராசஸ் எல்லாம் நடக்க போகுது. ஸோ இப்ப கெட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வேல்யூ ரெண்டையும் எனக்கு எஸ் டாட் நேம் எஸ் டாட் ஏஜ்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனோட ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் கீழே சொல்றேன். எஸ் டாட் நேம் எஸ் டாட் ஏஜ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே இன்புட் அந்த மெத்தட் வந்து கால் பண்றதுனால வந்து ஸ்கேனர் கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து இன்புட் வாங்குறோம். இன்புட் வாங்குறோம் அதுக்கு. சோ ஃபர்ஸ்ட் இதுல மெயின் ஃபங்க்ஷன் தான் பார்க்கணும். ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. சோ அடுத்து இருக்கிறது எஸ் டாட் இன்புட். சோ இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அங்க என்ன ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துடும். அந்த எஸ்ன்ற வேர்டு தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லியாச்சு இல்ல, கரெக்டா தானே சொல்றேன்? எஸ். சோ அந்த எஸ் டாட் நேம்ல என்ன இருக்கு,
எஸ் டாட் ஏஜ்ல என்ன இருக்கு. இதுவே நான் இன்னொரு இதுவும் கொடுக்கலாம். s1 டாட் இன்புட்னு கொடுத்தேன் அப்படின்னா s1 டாட் இன்புட் அப்ப இன்னொரு 2 வேல்யூ நான் பண்ண போறேன். அப்ப எனக்கு அடுத்த ப்ராசஸ் நடக்கும். இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட்ன்ற ஒண்ணு கிரியேட் பண்றேன்ல, அந்த ஆப்ஜெக்ட் தான் அந்த நேம் வேரியபிள் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி தனக்குள்ள வச்சுக்க போகும். அந்த ஆப்ஜெக்ட கால் பண்ணா அந்த ப்ராசஸ் நடக்கும். இன்னொரு ஆப்ஜெக்ட கால் பண்ணா அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்றோம். ஸ்ட்ரிங் நேம்ன்ற கிளாஸ் இருக்கு. உள்ள மெயின் கிளாஸ்க்குள்ள s1 is equal to new student, s1 dot name is equal to Priya, student s2 is equal to s1. so s1 ல இருக்கிற எல்லாமே s2 க்கு அப்படியே காப்பி ஆயிடும். இப்போ s2 dot name னு கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்ல பிரியா தான் அவுட்புட்டா டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. Next போலாமா? So what is this keyword? This keyword பத்தினா clear information இருக்கு. So this refers to the current object of the class. It is used when local variable and instance variable have the same name. Local variable instance variable same name ல வருது அப்படின்றப்ப நான் அந்த இடத்துல வந்து this keyword வந்து யூஸ் பண்ணுவேன். Local variable னா என்னன்னு தெரியுது இல்ல? இந்த கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸும் பேராமீட்டர் இருக்கிற ஒரே மாதிரி இருக்கிற வந்து டிஸ்கார்ட் இந்த வேரியபிள் அது எப்படி போட்டு பேராமீட்டர் பார்க்கணும். சோ அந்த this அப்படின்றது எதை ரெஃபர் பண்ண போகுது, என்னோட கிளாஸோடது. ஓகே ஃபைன். சோ real life analogy, imagine a classroom where every student has a name tag. When a student says this is my book, the word this refers to the particular student. So நீங்க வந்து this is my book னு சொன்னீங்க அப்படின்னா அந்த புக் உங்களோடது. இவர் வந்து அந்த புக்க this னு சொல்றாரு அப்படின்னா இந்த புக் அவரோடது. சோ அந்த இடத்துல இருக்கிற this அப்படின்றது அந்த பர்டிகுலர் பர்சனை ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட மென்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? So similarly in Java, this keyword refers to the object that is currently used. Currently என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அவங்களோடது தான் இந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸ் அப்படின்றத சொல்றதுக்காக இந்த this keyword வந்து அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. லோக்கல் வேரியபிளும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் சேம் நேம் கேரி பண்ணி வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே கண்டிப்பா this keyword அப்படின்றத அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்பனாதான் அது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரோடதா இந்த கன்ஸ்ட்ரக்டரோடதா அப்படின்றது அதுக்கு தெரியும். ஓகேவா? Okay. Why do we use this keyword? To refer current class instance variable, to invoke current class method, to invoke current class constructor, to pass the current object as the method argument, to return the current object from a method. புரியுதா? இவ்வளவு நேரம் நான் பார்த்தத வந்து டீடைலா சொல்லிருக்கோம். This keyword கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள மட்டும்தான் எடுத்துக்கலாம், அந்த வெளியே மெத்தட வந்து ரெஃபர் பண்றதுக்கும் this யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? கன்ஸ்ட்ரக்டரை ரெஃபர் பண்றதுக்கு மட்டும்தான் this keyword. மெத்தட ரெஃபர் பண்றதுக்கு தான் நம்ம உள்ள பாராமீட்டர்ன்ற ஒண்ணு கொடுக்குறோம்ல, அது அந்த அது மெத்தட ரெஃபர் பண்றதுக்கு தனியா ஆப்ஜெக்ட்ன்ற ஒண்ணு இருக்கு நமக்கு. கன்ஸ்ட்ரக்டர்ல கால் பண்ற மெத்தட் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்றதுக்கு தான் இந்த this keyword. இன்னும் இன்ஹெரிடன்ஸ் கான்செப்ட்ல போயிட்டீங்கன்னா இன்ஹெரிடன்ஸ்குள்ளேயும் கன்ஸ்ட்ரக்டர் வரும். ஆனா அந்த இடத்துல திஸ்ஸும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பேரண்ட் கிளாஸ் அப்படின்றத ரெஃபர் பண்றதுக்கு சூப்பர் அப்படின்ற ஒரு கீவேர்டும் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல ரெண்டுமே கான்ஃபிளிக்ட் வரும் நமக்கு. சோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஃபாலோ பண்ண போறோம்னா திஸ்ன்றதை நினைச்சுக்கோங்க. இன்ஹெரிடன்ஸ்ன்ற கான்செப்ட்குள்ள போக போறோம், பேரண்ட் கிளாஸ் ரெஃபர் பண்ண போறோம்னா சூப்பர் கீவேர்ட். அது பாக்குறப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், பட் இப்போதைக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர்னா திஸ், சாரி இன்ஹெரிடன்ஸ்னா சூப்பர். ஓகேவா? எதுல இன்ஹெரிடன்ஸ்ல கிளாஸ் தான் கால் பண்ணுவீங்க. அந்த கிளாஸ்க்குள்ளேயே சேம் வேரியபிள் நேம் சேம் மெத்தட் நேம் இருக்கலாம்ல. சோ பேரண்ட் கிளாஸ்லயும் சேம் வேரியபிள் நேம் மெத்தட் நேம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்டுக்கு இருக்கிற அதே கேரக்டர் எனக்கு இருக்க கூடாதுன்னு இருக்கா? இருக்கலாம்.
ஆனா அது பேரண்டோடது தான் அப்படின்றத நான் மென்ஷன் பண்றதுக்கு அந்த இடத்துல நான் சூப்பர் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நான் பேரண்டோட தான் இப்ப சாரி டிஸ்பிளே பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல சூப்பர் தேவை. உங்களோட டிஸ்பிளே பண்ண போறேன் அப்படின்றப்ப எனக்கு சூப்பர் தேவையில்லை. பேரண்டோட ரெஃபர் பண்றதுக்கு எனக்கு சூப்பர் தேவை. அது பாக்குறப்ப இன்னும் டீடைலா சொல்றேன். ஓகே, so using this to refer instance variable எப்படி பண்ணிருக்கோன்றத பாருங்க. புரியுதுன்னா ஓகே, or else நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேம் இங்க நம்ம திஸ் டாட் நேம்னு எடுத்திருக்கிறது மேல வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல ஸ்ட்ரிங் நேம் இன்ட் ஏஜ்னு கொடுத்துருக்கோம். அதை தான் நம்ம கரண்ட் ஆப்ஜெக்டா இங்க கரண்ட் வேரியபிளா ஆக்சஸ் பண்றோம். கரெக்டா மேம்? திஸ் டாட் நேம். ஓகே. ஈக்குவல் டு நேம்ன்றது நம்ம பாராமீட்டரைஸ்டா உள்ள பாஸ் பண்ணிருக்கிறதா நேம் ஏஜ் பண்ணியிருக்கோம். ஓகே மேம். ரேஷ்மா புரியுதா? கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் மேம் இருக்கு. பட் ஏதாவது பிராக்டிஸ் பண்ணேன்னா எனக்கு புரிஞ்சிடும். லைக் கான்செப்ட் எடுத்துப்பேன். ஓகே, இன்னும் இன்ஹெரிட்டன்ஸ் போயிட்டோம்னா திஸ்ஸுக்கும் சூப்பருக்கும் உங்களுக்கே டிஃபரன்சியேஷன் தெரிய ஆரம்பிச்சு. எங்க திஸ் யூஸ் பண்ணணும், எங்க சூப்பர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே மேம். திருப்பதி புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம் மேம். கரண்ட் கிளாஸ் மெத்தட் எப்படி கால் பண்ணிருக்காங்க அப்படின்ற எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல this can be used to call method of the current class. It's optional, but we can useful for clarify or when method are overloaded. Method overloading concept வரப்ப அந்த இடத்துல this யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த this வந்து மேல இருக்கிற இத வந்து ரெஃபர் பண்ணுது, this இல்லாம கொடுக்கறது நார்மலா இருக்கிறத ரெஃபர் பண்ணுதுன்ற டிஃபரன்சியேஷன். சோ இந்த இடத்துல void show void display அப்படின்னு ரெண்டு இருக்கு. this show அப்படின்றது மேல இருக்கிற கிளாஸ கால் பண்ணி உள்ள மறுபடியும் எனக்கு டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் ஆக போகுது. சோ மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா டெஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ டெஸ்ட் ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ணிட்டேன். சோ ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளேக்கு சொன்னதும் void displayன்ற ஃபங்க்ஷனை பார்க்க போயிடும். void display ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கு? this டாட் show. இந்த இடத்துல this வச்சு நான் என்ன பண்றேன்? மேல இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். ஓகேவா? சோ this டாட் show அப்படின்னு நான் கால் பண்ணேன் அப்படின்னா மேல இருக்கிற ஃபங்க்ஷன் hello from show அப்படின்றது ப்ராசஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் hello from displayன்றது அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். ஒரு ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்டே இல்லாம this கீவேர்டு வச்சு கால் பண்ணலாம் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள. ஓகே, அதுவே நார்மலா அந்த ஷோவை என்னால உள்ள கால் பண்ணிருக்க முடியுமா? பண்ணலாம். இன்னொரு ஃபங்க்ஷன் அதே மாதிரி வருதுன்னா this யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் போவா. using this to call another constructor. எப்படி கால் பண்ணிருக்கோம்னு பாருங்க. கிளாஸ் கார்னு ஒரு கிளாஸ் இருக்கு. string brand into price அப்படின்னு கொடுத்தாச்சு. car of function this unknown comma 0 student dot system dot output dot println ல default constructor call னு கொடுத்தாச்சு. இன்னொரு கார்ன்ற கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள brand price னு ரெண்டு parameters பாஸ் பண்றோம். அதுலயும் this வச்சு ரெண்டு ரெஃபர் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் void டிஸ்பிளேக்குள்ள அவுட்புட் டிஸ்பிளே பண்றதுக்கு கொடுத்தாச்சு. இப்ப மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள car c1 is equal to new car of c1 dot display அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? car c1 பார்த்ததும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு போயிடும். ஓகே, ஃபைன்.
சோ இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள this unknown comma 0ன்னு இருக்கு. 2 parameters பாஸ் ஆகுது. அப்ப அந்த thisன்ற வேர்டை பார்த்ததும் அது எங்க போக போகுது? parameterized constructorக்குள்ள போக போகுது. சோ அங்க இருக்கிற unknown 0 அப்படின்ற வேல்யூ அந்த parameter constructorக்கு அசைன் பண்ணிடும். this brand unknown அசைன் ஆயிரும், this price 0ன்னு அசைன் ஆயிரும். ஓகேவா? இந்த அசைனிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சா? இப்ப அகைன் மேல அந்த this வேர்டுக்கு அடுத்து என்ன இருக்கு? நமக்கு println ஸ்டேட்மெண்ட் இருக்கு. println ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்கோம்? default constructor called அப்படின்ற ப்ராசஸ் கொடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு அது அவுட்புட்டா டிஸ்ப்ளே ஆகும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் c1.displayன்னு கால் பண்றேன்ல. சோ c1.display கால் ஆகுறப்ப அந்த பிராண்டுக்கும் பிரைஸுக்கும் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் மூலமா நம்ம வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. அதை எடுத்துட்டு வந்து எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து உதவுது. அதுக்கு திஸ் அந்த பிராக்கெட்ல அது வந்து டைரக்டாவே பிராண்ட் அதுக்கு அசைன் பண்ணலாம். அந்த கீழ இருக்க அந்த கிளாஸ் அந்த வேரியபிள் மேல இருக்கிறதுக்கு அசைன் ஆகி மேல இருக்கிறது கீழ அசைன் ஆகும். பிராண்ட் ஸ்ட்ரெயின் நாம எடுத்துறது வந்து பாராமீட்டர். நான் ஃபர்ஸ்ட் this கொடுக்காம println ஸ்டேட்மெண்ட்க்கு கீழ this கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நல்லுன்னு வந்து பிராண்ட் வேல்யூ வரும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரன் ஆகுறப்ப மேல இருக்கிற வேல்யூ ஸ்ட்ரிங்க வந்து நல்லுன்னு எடுத்துக்கும். கரெக்டா? அப்ப பிரிண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது கால் ஆகுது அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் அது நல்லுன்னு இருக்குன்னா எனக்கு நல்ல அவுட்புட் தான் கீழேயும் வரும். சோ ஃபர்ஸ்டே வந்து நான் this வச்சு பாராமீட்டர் அசைன் பண்ண போறேன்னா முன்னாடியே அந்த this கொடுத்துடணும். அது கொடுக்காம பண்ணோம்னா மேல ஸ்ட்ரிங் அதாவது கீழ இருந்து தான் வரப்போகுது. கீழே கால் பண்ணதும் அங்க மேல தானே போகுது எனக்கு. அப்ப மேல இருக்கிற நல் எனக்கு எடுத்துக்கும். சோ ஃபர்ஸ்டே வேல்யூ அசைன் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணணும். நீங்க இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் this கொடுக்காம system.out.println கீழ this கொடுத்து பாருங்க. ஓகேவா? கீழ போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் போவா. So using this to pass the current object as the argument. So எப்படி பண்ணிருக்கோம்? class A, class B ரெண்டு இருக்கு, main class இருக்கு. So class A ல B object pass பண்ணிருக்கோம். So void call methodல A is equal to new A of A dot display this அப்படின்னு வந்து pass பண்ணிருக்கோம். So இந்த program வந்து யார் எனக்கு explain பண்றாங்க? நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. யார் பண்றா? 4 பேர்ல மேம் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. இங்க வாய்ட் டிஸ்ப்ளேல பி ஆப்ஜெக்ட்னு ஒன்னு போட்டிருக்கீங்களா? அது என்ன மேம்? எனக்கு புரியல. void display கிளாஸ் ஏவல கிளாஸ் ஏவல class A first இங்க வந்துருங்க. அதான் வந்து பி கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணனும். மெயின் object B classக்கு main methodல கிரியேட் பண்றோம். அது வந்து கால் பண்ணனும். ஓகே object dot call method. கால் மெத்தட் வந்து அதனால A கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அதுக்கு வந்து A டாட் டிஸ்ப்ளே அந்த A கிளாஸ்க்குள்ள இருக்கிற அந்த டிஸ்ப்ளேக்குள்ள வந்து நம்ம கால் பண்றோம். அது வந்து சிஸ்டம்ல வந்து இது ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்றப்ப இந்த பீல இருக்க என்ன ஆர்குமெண்ட் இருக்கோ அது வந்து இதுக்கு வந்து ஆப்ஜெக்டா பாஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து என்ன நம்மளுக்கு அவுட்புட்னா திஸ் மெத்தட் கால் யூசிங் கீவேர்ட் அப்படின்றது நமக்கு வந்து லிஸ்ட் ஆகும். புரியுதா? இங்க என்ன நடந்திருக்குன்னா சிம்பிள் ப்ராசஸ். இந்த கிளாஸஸ் எல்லாம் இருக்கட்டும். ப்ரோக்ராம் எடுத்ததுமே எல்லாருக்குமே சொல்றேன், மெயின் ஃபங்க்ஷனை தான் எப்பயுமே பார்க்கணும். எப்பயுமே முன்னாடி அசைன் பண்ணிக்கிறத பார்க்க கூடாது. முன்னாடியே இருந்தாலும் அது எல்லாமே டெஃபினிஷன்ஸ் தான். என்னோட ப்ராசஸ் எங்க இருக்கு? மெயின்ல தான் இருக்கு. அப்ப மெயின்ல ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நான் என்ன பண்றேன்? b ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ b னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அப்ப கிளாஸ் b னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி கரெக்டா? சோ ஆப்ஜெக்ட் டாட் கால் மெத்தட் அந்த கிளாஸ்க்குள்ள கால் மெத்தட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கண்டிப்பா. ஓகே. சோ அப்ப கிளாஸ் B பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கால் மெத்தட்னு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நான் அந்த கால் மெத்தட் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்றேன்?
ஏஏ இஸ் ஈக்குவல் டு நியூ ஏன்னு ஒண்ணு பாக்குறேன். அப்ப அங்க கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, சோ இப்ப ஏ டாட் டிஸ்பிளேன்னு போட்டேன்னா அப்ப டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் அந்த ஏன்ற கிளாஸ்க்குள்ள இருக்கு. சரியா? அப்ப ஏ டாட் டிஸ்பிளேல திஸ்ன்ற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணோம்னா எனக்கு கரண்ட் ஆப்ஜெக்ட், அதாவது கரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் அது பார்க்கணும்னு சொல்லியிருந்தோமா திஸ்ன்ற வேர்ட் வந்து. சோ அப்படியே மேல டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ல பி ஆப்ஜெக்ட்னு இருக்கா. ஓகே, சோ அப்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் ஆஸ் யூஷுவல் எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடும். இதுல வேற வர கிளாஸா இருக்கும். இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாதானக்கா அந்த அந்த அதுல என்ன கிளாஸ்லாம் நம்மளால அட்மிட் பண்ண முடியும். வேற வர கிளாஸா இருக்குது. அதுக்கு தானே திஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். கன்ஸ்ட்ரக்டர்ன்றப்ப திஸ் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுதான் என்னோட ப்ராசஸ் ஹோல் ப்ராசஸ் பண்ண போறேன் அப்படின்றப்ப திஸ் மட்டும்தான். கன்ஸ்ட்ரக்டர் எங்க யூஸ் பண்ணல. வேரியபிள் கரண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஆமா கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணல, சாரி. எனக்கு வராது, நான் தான் டைப் பண்ணேன். We use pass this keyword as a parameter to another literal constructor useful in element handling on pointers. டைப் பண்ணுங்க, நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, நான் தான் டைப் பண்ணேன், நான் தான் அவுட்புட் எடுத்தேன், நான் தான் அதெல்லாம் டிசைன் பண்ணேன். சரி ஓகே, நான் பார்த்துட்டு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே, ஸோ டோட்டலா 10 சம்ஸ் இருக்கா இதோட. அதுல சாப்டர் 4ல டோட்டலா எத்தனை சம்ஸ்? சாப்டர் 4லயும் 10 தான் இருக்கா? எல்லாருமே முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்கன்னா ஓகே, ப்ராப்ளம் இல்ல. சாப்டர் 5ல 10 சம்ஸ் இருக்கு டோட்டலா. ஸோ நாளைக்கு ஒன் டே உங்களுக்கு கிளாஸ் இல்ல, சரியா? So you guys are free, right? So இந்த 10 sums இது ஃபுல்லா this வச்சு தான் பண்ணணும். இந்த 5 sums இதுக்கு முன்னாடி பார்த்தத நார்மலா கன்ஸ்ட்ரக்டர் வச்சு பண்ணணும், சரியா? ஓகே, இப்ப நான் ஒரு 3 சம் கொடுத்தேன்ல, எலக்ட்ரிசிட்டி, கிராசரி. பண்ணியாச்சா? அது சப்மிட் பண்ணிட்டேன் மேம். நான் எப்பயோ ரேஷ்மா பண்ணல மேம். யுவராஜ் நான் என்ன பண்ணல மேம், அது 3 மட்டும், மத்தெல்லாம் பண்ணிட்டேன் மேம். ஓகே ஃபைன். சோ அத பண்ணி கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க, சரியா? ஓகே மேம். 3 சம் மறந்துடாதீங்க, மறக்காம அத பண்ணிடுங்க. வேற என்ன இருக்கு? சாப்டர் 6 வந்து மண்டே பாப்போமா? சாப்டர் 6 என்னன்னு சொன்னா? இல்ல மேம். சாப்டர் 6 இன்ஹெரிடன்ஸ். சோ இன்ஹெரிடன்ஸ் கான்செப்ட் தெரியுமா ஸ்கிரீன்? தெரியுது. சொல்லுங்க மேம். நான் வந்து சொல்லியிருந்தேன் மேம், நான் ஒரு UX/UI டிசைனர். ஸோ அதுக்கு இன்டர்வியூ ஒரு வாட்டி அட்டென்ட் பண்ண போகும்போது நான் வந்து லைக் UX/UI டிசைனர் ரோலுக்கு தான் போயிருந்தேன். என் பக்கத்துல உட்காந்தவங்க எல்லாம் ஃபுல் ஸ்டாக். சாரி, என்ன டிசைனர் ரோல்? எனக்கு டிசைனர் மட்டும் தான் கேக்குது, அதுக்கு முன்னாடி கேட்கல. UX/UI டிசைனர். UI UX ஓகே. அதுக்கு டெஸ்ட் எழுத போனப்போ அப்போ பக்கத்துல உட்காந்தவங்க எல்லாம் ஃபுல் ஸ்டாக்கா தான் இருந்தாங்க. அவங்களோட கொஸ்டின் பேப்பர் நான் சும்மா பார்த்தேன். அதுல வந்து இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸோ இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்டர் ரிலேட்டடாவோ சம்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்ததுலாம் இந்த ஃபேக்டோரியலு, அதுக்கப்புறம் சம்மு, அந்த மாதிரி லைக் அந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் ரிலேட்டடா போட்ட மாதிரி தான் மேம் இருந்தது.
இப்போ இது வந்து லைக் டெஸ்ட்ல இது வந்து இப்போ நம்ம படிக்கிற இந்த டாபிக்ஸ் வந்து வருமா? லைக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வருமா? இல்லாட்டி நம்ம அவங்களுக்கு பிரிண்ட் பண்ண கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் 3rd சாப்டர் வரைக்கும் இருக்கிற மாதிரி வருமா அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன் மேம். பேசிக்கா உங்களுக்கு கொடுக்கறது வந்து ஆப்டி கொஸ்டின்ஸ், சரியா? ஓகே. ஆப்டி கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு டீபக்கிங், இந்த ஃபேக்டோரியல், இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா உங்களோட லாஜிக்கல் திங்கிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக. ஓகே, நீங்க அந்த ப்ராசஸ் முடிச்சதும் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் போவீங்கல்ல, ஆ அந்த இதுல உங்களுக்கு கண்டிப்பா கோடிங் டெஸ்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். சோ அந்த ஓகே. கோடிங் டெஸ்ட்ல இப்ப நம்ம கான்செப்ட் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு எம்ப்ளாயி டேட்டா எடுத்துட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணுங்க, ஆர்எல்ஸ் எனக்கு வந்து இந்த பேட்டர்ன்ல Rank இந்த list. மாதிரி கன்ஸ்ட்ரக்டார் யூஸ் பண்ணுங்க, இன்ஹெரிடன்ஸ் யூஸ் ஓகே. பண்ணுங்க, இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் கொடுப்பாங்க. ஓகே மேம். ஓகேவா? அப்ப இந்த ஓகே. மாதிரி பெரிய கான்செப்ட் அதான் சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்டில படிக்கிறது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்ச கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதை அழகா சால்வ் பண்ணிருப்போம், ஒவ்வொரு கிளாஸ் பாஸ் பண்ணி போயிருப்போம். அதே கான்செப்ட நான் ஒரு காலேஜ் முடிக்கிறப்ப என் கையில கொடுத்தாங்க அப்படின்னா ஆப்டி சால்வ் பண்றது கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஓகே. கரெக்டா? எல்சிஎம் எடுக்கிறது, ஹச்சிஎஃப் எடுக்கிறது கூட கஷ்டமா இருக்கும். ஓகே. ஒரு ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா அவ்வளவு திணறுவோம். ஓகே மேம். ஓகே மேம். அதெல்லாம் பேசிக். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் பாக்குறது எல்லாமே அதுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு நம்மள போறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகே இதுல மேம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் உங்களுக்கு பேசிக். ஓகே. அதுல எதுவுமே இருக்காது. எல்லாமே எப்படி டிஃபைன் பண்றது, எப்படி போடுறது, ஒரு ஃபங்க்ஷனை, அதாவது ஒரு ஃபேக்டோரியல்ன்ற ஒரு ப்ராப்ளம ஒரு ஃபங்க்ஷன் வச்சும் பண்ணலாம், ஃபங்க்ஷனே ஓகே. இல்லாமையும் பண்ணலாம். ஓகே. பைத்தான்ல எடுத்துக்கிட்டோம்னா கிளாஸ்ன்ற ஒண்ணு கிரியேட் பண்ணாமையும் பண்ணலாம், கிளாஸ்ன்ற ஒண்ணு கிரியேட் பண்ணியும் பண்ணலாம். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. எதை யூஸ் பண்ண போறேன், இதுல நான் எதை பிக் பண்ணி யூஸ் பண்ண போறேன்றது எனக்கு என்னோட கன்வீனியன்ட்ட பொறுத்தது. ஓகே மேம். ஏதாவது ஒண்ணுல ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. ஆனா இதுல ஏதாவது ஒண்ணுல என்னால சொல்ல முடியாது. கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் கம்ப்ளீட்டா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா அதுல எல்லா ஊப்ஸ் கான்செப்ட்டுமே இருக்கும். ஓகே மேம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செக்யூரிட்டி பர்பஸ்னு சொல்லியாச்சு இல்ல, அப்படின்றப்ப எல்லாத்த பத்தியுமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. ஓகே மேம். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம், எனக்கு அவ்வளவுதான். ஓகே. ஆப்டிலாம் எல்லாருமே சால்வ் பண்ணுவீங்களா? யுவராஜ், மேம் சொல்லுங்க மேம். ஆப்டி சால்வ் பண்ணுவீங்களா? ஆப்டினா எப்படி கேக்குறீங்க மேம்? ஜஸ்ட் ஆப்ஸ் இது மாதிரி கேக்குறீங்களா? குவிஸ் மாதிரி இல்ல கேக்குறீங்களா? கொஞ்சம் சவுண்டா பேசுங்களேன், வேல்யூ சிஸ்டம்ல எனக்கு இல்ல அவ்வளவுதான் இருக்கு. இல்ல எப்படி மேம் கேக்குறீங்க? ஆப்டினா எப்படின்னு எனக்கு தெரியல மேம். எப்படி சொல்றீங்க? ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆப்டிடியூட் சொல்றீங்களா? இல்ல மேம், அது எப்போ நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணும்போது அப்ப சால்வ் பண்ணி தான் உள்ள போனேன். அதுக்கப்புறம்லாம் ஃபுல்லாவே அதாவது டெக்னாலஜி ஓரியன்டா தான் அட்டன் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூஸ். ஒண்ணு கோடிங், அதாவது நீங்க சொன்னதுதான். எனக்கு வந்து நான் யூஐ டெவலப்பர். ஸோ எனக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டு நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னுவாங்க. அப்புறம் ஆங்குலர் போகும்போது ஒரு பேசிக்கா ஒரு ஏபிஐ டெப்ளாய் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஏபிஐ கன்சியூம் பண்ணி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை டிஸ்ப்ளே பண்றது. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்பவுமே ஜாவா எடுத்து எதுக்கு வந்தேன்னா, ஏன்னா இப்போ என் ப்ராஜெக்ட் முடிய போகுது. ஸோ மார்ச்க்கு அப்புறம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் போற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நிறைய ஃபுல் ஸ்டாக் ஓப்பனிங்ஸ் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இருக்கு. ஸோ அதுக்காக தான் ஸ்ப்ரிங் ஜாவா பண்ணிட்டா நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா, மேபி தெரியலனாலும் உள்ள போகும்போது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு என்னால மேனேஜபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக. குட் குட். சோ ஃபர்ஸ்ட் போறப்பதான் அந்த ஆப்டி யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம போய் கத்துக்கிறதுல தான் இருக்கு. வேற ஒண்ணும் எல்லாமே. சொல்லுங்க. எனக்கு இன்னொரு டவுட் மேம். லைக் ரிட்டன் டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வைப்பாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்ல இருந்து இப்போ நம்ம இதுவே லேப்டாப்னா நம்ம ரன் பண்ணும்போது லைக் இங்க செமிகோலன் மிஸ் பண்ணிட்டீங்க, இங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டே ராங்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா பட் ரிட்டன் டெஸ்ட்ல இருந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணாக்க எது பேஸ் பண்ணி மார்க் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க? நம்ம சின்டாக்ஸ்னு சொல்றோம்ல, அந்த சின்டாக்ஸ் கரெக்டா இருக்கணும், தென் உங்களோட லாஜிக் கரெக்டா இருக்கணும். ஓகே.
இதுல மார்க் எப்படி மேம் பிரிப்பாங்க? லைக் சின்டாக்ஸ்க்குன்னு தனி மார்க் அண்ட் லாஜிக் திங்கிங்க்கு எப்படி மார்க். பிரிப்பாங்கன்ற அளவுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே பேசிக்கா உங்களோட லாஜிக் மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சம்ஸ் தான் இருக்கும். ஓகே சரியா? ஓகே சப்போஸ் உங்களுக்கு கோடிங் டீபக்கிங் வருது அப்படின்றப்ப அதுல உங்களோட சின்டாக்ஸ் கரெக்டா இருக்கணும். தென் அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ராசஸ் எழுதுறீங்கல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஃபேக்டோரியல்னா இந்த லாஜிக் இருக்கணும், ஆமாமா. அந்த லாஜிக் கரெக்டா இருக்கணும், அந்த ஃபார்முலா ஓகே மேம் ஓகே மேம் அது கரெக்டா இருந்தாலே போதும். ஓகே மேம் தேங்க்யூ. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இருந்து கோடு நடத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் இருந்து கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு டிஃபைன் பண்றதுல இருந்து நடத்திருப்பேன். இப்ப போற கான்செப்ட்ல எல்லாம் மெயின் ஃபங்க்ஷன் பாருங்க, இத பாருங்கன்னு தானே சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இதுதான் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிடும். அப்படின்றப்ப இதுதான் மெயின். உள்ள வரப்போறீங்கன்றப்ப நான் முதல்ல நடத்தணும். அப்பனாதான் உங்களுக்கு இப்படிதான் நடக்குது அப்படின்ற ப்ராசஸ் புரியும். சோ ஒரு எக்ஸாம் போறீங்க அப்படின்னா அதுல எதை அந்த மெயின் போறோம் அதை மட்டும் தான், அந்த தீம் தான் தேவை, நமக்கு சுத்தி இருக்கிறதெல்லாம் தேவையில்லை. ஓகே மேம் ஓகே ஆமா மற்றவங்கள அந்த குரூப் டிஸ்கஷன் அந்த ப்ராசஸ் தான். ஒரு சில கம்பெனிஸ்ல 3 ரவுண்ட்ஸ் தான் இருக்கும், ஒரு சில கம்பெனிஸ்ல 5 ரவுண்ட்ஸ் இருக்கும், ஒரு சிலர் எல்லாம் 6-7 வரைக்கும் போவாங்க. கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கிற மாதிரிதான். மேம் நான் யூடியூப்ல வந்து ஜாவா ரிலேட்டட் இன்டர்வியூன்னு சொல்லி போட்டேன். அதுல வந்து லைக் மோஸ்ட் டெஃபினிஷன்ஸ் மட்டும் தான் மேம் கேக்குற மாதிரி இருந்தது. ஆமா லைக் என்கேப்சுலேஷன்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க, ஆப்ஜெக்ட் என்ன அது, அப்புறம் கிளாஸ்னா என்ன, ப்ளூ பிரிண்ட்னா என்ன அப்படின்னு கேக்குற மாதிரி தான் இருந்தது. நான் உங்களுக்கும் மார்க் வைப்பேன், எப்ப எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு மார்க் வைக்கிறது, இல்லைன்னா மார்க் வச்சிருவேன். மேம் உங்க எல்லாருக்கும் ஒரு கேட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களோட கேட்டியும் பெண்டிங்ல தான் இருக்கு, மார்க்கும் பெண்டிங்ல தான் இருக்கு. கோடிங் டெஸ்ட் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ மண்டே வந்து அந்த கேடி டெஸ்ட் இருக்குமா மேம், இல்லாட்டி நீங்க சாப்டர் தான் எடுப்பீங்களா? மண்டே கேட்டியே பாப்போமா? வெளியே போறீங்களா? ஓகே செவ்வாய்க்கிழமை கேட்டி வச்சுக்கோமா. செவ்வாய்க்கிழமைனா என்னது மேம்? செவ்வாய்க்கிழமைனா டியூஸ்டே. ஓகே டியூஸ்டே கேட்டி. சரியா? 5 சாப்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நெக்லெக்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் வேணா. சாப்டர் 2 ஃபார் ரேஷ்மா, சாப்டர் 3 யுவராஜ், சாப்டர் 4 வந்து நீங்க எடுத்திருந்தீங்களா? சாப்டர் 4 யார் எடுத்தா? எனக்கு சொல்லிருந்தீங்க. 2 பேர் எடுத்திருந்தீங்க. யுவராஜ் சாப்டர் 4 எடுத்துக்கோங்க, நீங்க சாப்டர் 5 எடுத்துக்கோங்க. சரியா? சோ 9 o'clock நான் வரல, ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே மேம் ஓகே மேம். இல்லைன்னா நான் இங்க சொல்லிட்டு போறேன், லேப்டாப் நான் ஆன் பண்ணாதானே டீம்ஸ் கனெக்ட் பண்ண முடியும் உங்களால. நான் இங்க சொல்லிட்டு கூட போறேன், இல்லைன்னா நான் வர வரைக்கும் 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்கும். மேக்ஸிமம் நான் 9 o'clock வர ட்ரை பண்றேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அது ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதும் இந்த வீக் ஃப்ரைடேவும் உங்களுக்கு கிளாஸ் இல்ல. இந்த வீக் நான் 3 டேஸ்மே அவைலபிள் இல்லை, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 days அவைலபிள் இல்லை. ஓகே மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. 6th சாப்டர் முடிச்சோம்னா இன்ஹெரிடன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இன்ஹெரிடன்ஸ் ஒரு 2 days எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்ஹெரிடன்ஸ்க்கு அப்புறம் என்ன கான்செப்ட்? என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் ஆர் பாலிமார்பிசம். ஐ திங்க் ஒரு மார்க் வைக்கணும். மார்க் முடிச்சுட்டு நீங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும். சரி ஓகே ஃபர்ஸ்ட் கேட்டி முடிப்போம். மல்டி த்ரெட்டிங் இருக்கு, ஆனா அது வந்து பெரிய கோடிங் கான்செப்டாலாம் இருக்காது, சும்மா எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் சிம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் பஃபர் சொன்னல, ஸ்ட்ரிங் பஃபர் ஸ்ட்ரிங் ரீடர், அந்த கான்செப்ட்ல மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் வரும். சின்ன கான்செப்ட். மேம் ஆக்சுவலா ஒரு क्वेश्चन மேம், நீங்க வொர்க் பண்றீங்களா மேம் இல்ல ஃபுல் டைமா ட்ரெய்னரா மேம் நீங்க? ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப கொஞ்ச நாளா வந்து ட்ரைனிங் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன், மறுபடியும் போய் ஜாயின் பண்ணணும். ஓகே ஓகே
நீங்க கூட இல்ல இங்க குடுக்குற அந்த லிங்க் வழியா மேம் ஜாப் அப்ளை பண்ணுவீங்க? புரியல. இல்ல இப்போ நீங்க ட்ரெய்னரா இருக்கேன்றீங்களே, இப்ப திரும்பி ஜாயின் பண்ணணும்னா இதே வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாங்களே, இந்த மாதிரி நீங்க இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த புதுசா ஜாப் எடுக்குறாங்கன்னு. அது மாரி தான் அது யூஸ் பண்ணி தான் நீங்களும் ஜாப் போவீங்களா மேம்? எனக்காக இல்ல. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் மேம். அதுல ஜாப் போர்ட்டல்ல வந்து அவங்க சென்ட் பண்ணும்போதே லைக் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லாட்டி காலேஜ் வந்து லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா எடுத்திருக்கணுன்றாங்க. நான் எடுத்ததோ என்னமோ பிசிக்ஸ் அண்ட் எம்பிஏ. ஸோ எனக்கு ஜாப் கிடைக்கிறது எப்படி மேம் இருக்கும்? பிசிக்ஸ் அண்ட் எம்பிஏ நான் ஐடி ரைட்? ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் ஐடி, நீங்க ஃப்ரெஷரா தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே. சோ நீங்க வந்து ஃப்ரெஷர்ஸோட ஜாப் தான் அப்ளை பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப் அப்ளை பண்ணக்கூடாது. நான் ஐடில இருந்து ஐடி போறீங்க அப்படின்னாலே யூ கன்சிடர் அஸ் அ ஃப்ரெஷர். நீங்க ஃப்ரெஷர் தான் கண்டிப்பா. உங்களுக்கு அதை பத்தின எதுவுமே தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஆமா ஆமா. சோ ஃப்ரெஷர் தான், ஃப்ரெஷர் ஜாப் தான் அப்ளை பண்ணணும். லிங்க்டின், நௌக்ரி, இன்டிட் மட்டும் கிடையாது ஜாப் போர்ட்டல் அப்படின்றது. நிறைய சைட்ஸ் இருக்கு. ஓகே மேம். கிளாஸ் டோர் இருக்கு, ஒர்க் இந்தியா. ரீசெண்டா ஒர்க் இந்தியா வந்து நிறைய ஜாப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒர்க் இந்தியான்னு ஒரு ஆப் இருக்கு, ஓகே மேம். யூஸ் பண்ணி பாருங்க. தென் இப்ப ஓகே மேம். விஜய் சேதுபதி ஏதோ ஒரு சைட் ஓபன் பண்ணிருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா ஆமா சொல்லியிருந்தாங்க. பீப்புள்ஸ்க்காக. சோ அத ட்ரை ஆமா. பண்ணி பாருங்க. ஒர்க் இந்தியால ஓகே நீங்க மேம். டைரக்டா ஹெச்ஆர்க்கே வந்து கால் பண்ற மாதிரியான ப்ராசஸ் இருக்கும். சோ உங்க ரெஸ்யூம் எல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா அதுல இருந்து அவங்களும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க ஆர் கால் பண்ணுவாங்க. நீங்களும் அதுல வந்து கால் பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கிற ஜாப்ஸ்ல. ஓகே. மேக்ஸிமம் இங்க உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ல ரெஸ்யூம் பில்டிங் செக்ஷன் அதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்றப்ப நீங்க ஃப்ரெஷர்னா நாங்க ஃப்ரெஷர், எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாப்ஸ் இருந்தா ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப வந்து ஒரு கோர்ஸ் வந்து இவங்க தான் படிக்கணும்ன்ற மாதிரிலாம் இல்ல, சரியா? ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸ் வேற, அதை எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும், ஃப்ரெஷர்ஸ் போய் படிக்க முடியாது. ஃபுல் ஸ்டாக் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ்டும் படிக்கலாம், நார்மல் ஃப்ரெஷர்ஸும் படிக்கலாம். அப்படின்றப்ப உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சென்ட் பண்றவங்க எல்லாருமே இருக்கிறனாலதான் எல்லாம் மிக்ஸ்டா தான் சென்ட் பண்ணுவாங்க. நார்மலா இப்ப வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த மிட் ரேஞ்ச்ல இப்போதைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவைப்படுவாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்குன்னு ஒரு டைம் வரப்ப ஃபுல் பீக்ல ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் ஆப்ஸும் நிறைய யூஸ் பண்ணுங்க. என்னென்ன ஆப், நீங்க இன்ஸ்டால ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பயே ஏதாவது சும்மா ஒரு ஜாப் போர்ட்டல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடே ஜாப் ரிலேட்டடா தான் வந்துகிட்டே இருக்கும். ஆமா மேம். கரெக்ட் தானே? நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளோட ஃபீட்ல வரப்போகுது. நம்ம என்ன பண்றோம்ன்றத ஃபுல்லா நோட் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க மொபைல்ல. ஜாப் போர்ட்டல் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ்மே ஜாப் போர்ட்டல் ரிலேட்டடா வர ஆரம்பிக்கும். நல்ல ஆப்பான்றத ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிளஸ் அப்ளை பண்ற கம்பெனி ஃபேக்கா இருக்கா, ப்ரொஃபைல் குட்டான்றத பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் கேர்ள்ஸுக்கு சொல்றேன், நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய கால்ஸ் வர ஆரம்பிக்கும். சோ வந்து கம்பெனி கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்து அப்ளை பண்ணுங்க. செக் பண்ணி பாருங்க. அந்த கம்பெனி நேம் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து குரோம்ல செக் பண்ணி பாருங்க. அப்படி ஒரு கம்பெனி ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதோட ரிவ்யூ பாத்துக்கோங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஓகேவா? ஒர்க் இந்தியா நல்லா இருக்கு, ரீசெண்டா ஒர்க் இந்தியா நல்லா இருக்கு, அதுல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் இந்தியா ஓகே மேம். ப்ளூ கலர்ல சிம்பிள் போட்டு இருக்கும், WI போட்டு தான் வச்சிருப்பாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க யுவராஜ், உங்களுக்கு உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம். ஓகே மேம், ஷூர். ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சோ மண்டே இன்ஹெரிடன்ஸ் கான்செப்ட் பார்ப்போம், டியூஸ்டே கேடி வச்சுக்கலாம், வெட்னஸ்டே as usual கிளாஸ், Thursday வந்து Thursdayவும் கிளாஸே பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீக் வந்து இல்ல Thursday மார்க் வச்சுக்குவோமா? ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்க்கு மார்க் வச்சுட்டு நான் உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் சென்ட் பண்றேன், எனக்கு ஞாபகப்படுத்துங்க. திங்கட்கிழமை ஞாபகப்படுத்துங்க, क्वेश्चन பேப்பர் ஷேர் பண்றேன். அதுல இருக்கிறத மட்டும் படிக்க கூடாது. ரிட்டன் டைப்பா மேம்? ரிட்டன் இல்லமா, வைவா மாதிரி. ஓகே. ஓகேவா? ஓகே மேம். ஓகே.
சோ எனக்கு டெஃபினிஷன் அப்படியே சொல்லாதீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒன் வேர்ட் ஆன்சர் வேண்டாம், கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டீடைல் எக்ஸ்பிளனேஷனுமே போர் அடிக்க கூடாது. சோ ஓகே மேம். சிம்பிளா நீட்டா நீங்க சொல்றது எனக்கு புரியணும். பிளஸ் ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க. இன்ஹெரிடன்ஸ் கான்செப்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிடன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா டெய்லி பீப்புள்ஸ் ஏதாவது ஜாவா ரிலேட்டடா டெய்லி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes டிஸ்கஸ் பண்ணணும். ஜாவா கரண்ட் டாபிக் ஆர் இந்த கான்செப்ட் வந்து நம்ம ரியல் லைஃப்ல நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது டெஃபினிஷன்ஸ் நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். தென் அதுக்கப்புறம் நீங்க 4 பேரும் ஒவ்வொருத்தரா. ஓகேவா? இன்ஹெரிடன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம். ஓகே ஓகே மேம். ஓகே. சோ யுவராஜ் இன்னைக்கு ஒர்க் இல்லையோ? ஆக்சுவலா இன்னைக்கு இல்ல மேம். நான் யூசுவலா ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். எல்லாம் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் நான் சாட்டர்டே சண்டேஸ்ல தான் மேம் பண்ணுவேன். கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு ஊருக்கு போகணும். அது மாதிரினா அதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே வீக்கெண்ட்ஸ்ல தான் பிளான் பண்ணியிருப்பேன் மேம். ஸோ அதெல்லாம் நான் வீக்கெண்ட் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்றது. சரி சரி. கொஞ்சம் இந்த கிளாஸ் முடியிற வரைக்கும் பொறுத்துக்கோங்க. இன்னும் ஒரு மாசம் உங்க எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் you guys are- மார்க் டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் வந்து வைக்கலாமா மேம்? நெக்ஸ்ட் வீக் போயிட்டோம்னா ஆக்சுவலி உங்களுக்கு 3 சாப்டர் முடிஞ்சதும் மார்க் வைக்கணும். ஓகே 3 சாப்டர் முடிஞ்சதும் மார்க் வச்சோம்னா தான் நீங்க எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆயிருக்கீங்க அப்படின்றது தெரியும் ஓகே மேம். நமக்கு. பிகாஸ் கான்செப்ட் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அது புரியறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேம். அதனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஓகே சரி, ஓகே ஃபைன். அதுக்கும் அப்புறம் போச்சுன்னா நான் கம்ப்ளீட்டா ஜாவாவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இல்லையா, அதான் நான் யோசித்தேன். சரி ஓகே. சோ நெக்ஸ்ட் வீக் மண்டே. சோ 3 days உங்களுக்கு கிளாஸ் இல்ல. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 daysமே கிளாஸ் கிடையாது. அடுத்த வாரம் 16 சரியா? 16 வச்சுக்கோங்க. மார்க் இருக்கு, மறந்துடாதீங்க. நான் பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்றேன், எனக்கு ஞாபகம் மட்டும் படுத்துங்க. வெட்னஸ்டே சரியா? ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். அதுல இருந்தும் கேட்பேன். நான் அனுப்பி இருக்கிற ஸ்லைட்ஸும் பாத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஓவராலா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் முன்னாடியே உங்களை கேட்டி கொடுக்க சொல்றேன். கேட்டி கொடுக்கறப்பவே ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணுவீங்க. அப்பனாதான் அதுக்கப்புறம் தானே மார்க் வைக்க போறோம். ஓகேவா? ஓகே ஓகே கைஸ், வேற அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். பாய். சோ மறக்காம சம்மரி சென்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கே உங்களுக்கு ஸ்லைட் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே மேம். ஓகே, ஈவினிங்குள்ள எல்லாருமே சென்ட் பண்ண பாருங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. ஆ அப்புறம்